நல்ல ஃப்ளஃபியான ஸ்பான்ச்சியான மசாலா ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அது செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் பவுலில் 3 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கைவிடாமல் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் கொஞ்சம் கடுகுளுந்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து பாதி வதங்கினக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துட்டு மசாலாவும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மசாலா வந்து நல்லா ரோஸ்ட் ஆனக்கப்புறம் நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 5 to 6 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கீழ்ப்பகுதி வந்து வெந்தக்கப்புறம் உடையாத மாதிரி திருப்பி போட்டு அதையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போயும் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சுவையான முட்டை ஆம்லேட், மசாலா ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.